Very happy evening, friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல்ல கிளாஸ்ல யூனிட் 7 அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி 11 and 12, அப்புறம் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டிகள் இதை நம்ம பார்க்கலாம். A fine day, unit 7, a fine day. In that we are going to see usage of this word, usage of these words has and have. எப்ப நம்ம has பயன்படுத்துறோம், எப்ப have பயன்படுத்துறோம், இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா? When we use these helping verbs. So first we'll see for what kind of subjects we use these have and has. அந்த டிஃபரன்ஸ் முதல்ல தெரிஞ்சிட்டாலே நமக்கு சுலபமா எழுத முடியும். Has, have. What are all these subjects? பொருள் பொருள் வார்த்தைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். நான், அவன், அவள், அது, நீ அல்லது நீங்கள் இரண்டுக்குமே யூ என்னக்கூடிய வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தும் இல்லையா? நான், அவன், அவள், அது, நீ அல்லது நீங்கள். யூ ஆர் ரைட்டிங் ஹோம்ஒர்க், நீ ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு. யூ ஆர் லிசனிங் டு மை கிளாஸ், நீங்கள் அனைவரும் என்னுடைய கிளாஸை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதாவது இது சிங்குலராகவும் பயன்படுத்துகிறோம், ப்ளூரல் ஃபார்மிலும் பயன்படுத்துகிறோம். ஒருமை வார்த்தையாகவும் நீ என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது, பன்மை வார்த்தையாகவும் நீ என்னக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வி, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஐ, நாங்கள். தே, அவர்கள். நான், அவன், அவள், அது, நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள். So where we use has, I, first we'll see for has. She has a red pen. அவள். He has a big car. அவனிடம் பெரிய கார் ஒன்று இருக்கிறது. It has a big tail. அதற்கு பெரிய வால் இருக்கிறது. He, she, it. அவன், அவள், அது. இந்த வார்த்தைகளுக்கு, இந்த பொருள்களுக்கு நாம் as என்னக்கூடிய துணை வினை சொல்ல பயன்படுத்துறோம். இதுவே have எப்ப எழுதுறோம், எப்ப உபயோகிக்கிறோம்? நீ அல்லது நீங்கள், இரண்டாவது நபர், செகண்ட் பர்சன், சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் I, you, first person, second person is you, first person plural form is we, second person singular and plural form. ஒருமை வார்த்தையாகவும் சரி, பன்மை வார்த்தையாகவும் சரி, நீ என்றுதான் நாம் சொல்வோம். நீ அல்லது நீங்கள். ஆங்கிலத்தில் இரண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், இது போன்ற சப்ஜெக்ட்களுக்கு, பொருள்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய துணை வினை சொல் என்னவென்றால் have, has, have. இது இரண்டுமே present perfect tenseல பயன்படுத்துவோம். இந்த இரண்டு வார்த்தையுமே எப்ப பயன்படுத்துவோம்? எந்த காலத்துல? நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய முற்று பெற்ற நிகழ்காலம், present perfect tenseல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவை. ஒரு செயலானது சற்று நேரத்துக்கு முன்பாக தான் முடிந்திருக்கிறது. I have submitted my homework. நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணியிருக்கேன். He has applied for passport. அவன் பாஸ்போர்ட்டிற்காக அப்ளை செய்திருந்தான். So sometime back only the work has been done. Has, have. We are using this helping verb for subjects such as
he, she, it. இது போன்ற பொருள்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் அவன், அவள், அது. அதுவே have எனக்கூடிய வார்த்தை நான் அல்லது நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள். இது போன்ற பொருள்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை have. இது முற்றுப்பெற்ற நிகழ்காலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் has மற்றும் have. When it is more than one subject, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் என்ற பொழுது அந்த வாக்கியத்தில் அப்பொழுதும் நாம் have எனக்கூடிய வார்த்தையை உபயோகிப்போம். John and Peter have பெரிய வீடுகள் அவர்களிடம் இருக்கின்றன. Have. So we'll see activity in our textbook, okay, pertaining to this has and have. Then we'll solve a quiz in word wall. Okay, இதுக்கு பொருத்தமான ஒரு quiz activity-யை நாம் பார்க்கலாம். முதலில் நம் டெக்ஸ்ட் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை முதலில் பார்த்து விடலாம். Activity 11, Unit 7. பொருளாக என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? நான், என்னுடைய உறவினர்கள், நாங்கள், என்னுடைய செல்லப்பிராணி, யூ அதாவது நீங்கள் அல்லது நீ, இதில் எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய அம்மா, அவர்கள், ஆசிரியர், என்னுடைய அப்பா. இது போன்ற வார்த்தைகள் பொருளாக அதாவது சப்ஜெக்டினுடைய இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சப்ஜெக்ட் என்றால் என்ன மேம்? யார் ஒருவரை பற்றி பேசப்படுகிறதோ அல்லது யார் ஒருவர் அந்த வாக்கியத்தில் செயலை செய்கிறாரோ அவரை நாம் சப்ஜெக்ட் என்று அழைப்போம். So Unit 7, a fine day, Activity 11, we are going to see answers. They have given 2 examples. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அர்த்தமுள்ள வாக்கியங்களாக இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். My relatives have big houses. என்னுடைய உறவினர்களுக்கு பெரிய வீடுகள் உள்ளன. என்னுடைய உறவுக்காரங்கள்ட்ட பெரிய வீடுகள் இருக்கின்றன. ஆசிரியரிடம் ஒரு புது கார் உள்ளது. has a new car. Third person singular. மூன்றாவது நபர் ஒருமை வார்த்தை. The teacher. The teacher has a new car. ஆசிரியரிடம் ஒரு கார் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் பத்தி தான் நாம் பேசுகிறோம். அந்த ஒரு ஆசிரியர் எனக்கூடிய வார்த்தை ஒரு மூன்றாவது நபர், தேர்ட் பர்சன், ஒருமை வார்த்தை. பன்மை வார்த்தையா ஒருமை வார்த்தையா? ஒருமை வார்த்தை தான் இல்லையா? has a new car. அதனாலதான் has என்னக்கூடிய இந்த துணை வினை சொல்ல பயன்படுத்துறோம். இங்க ஆப்ஜெக்ட்லயும் பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் எழுதப்பட்டிருக்கு. has a new car, ஒரு கார். என்னுடைய ஆசிரியரிடம் ஒரு புதிய கார் இருக்கிறது. இது போல அர்த்தமுள்ள மீதம் வாக்கியங்களை நாம் எழுதலாம். I, you, we, they. இது போன்ற வார்த்தைகளுக்கு நாம் என்ன பயன்படுத்துவோம்? I, you, we, they. We use have. He, she, it. Third person singular or if it is within he, she, it அல்லது மூன்றாவது நபரான அவன், அவள், அது ஏதாவது ஒருவர் ஒருமை வார்த்தை மூன்றாவது நபராக இருக்கும் பொழுது has எனக்கூடிய இந்த துணை வினை சொல்லை பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அர்த்தமுள்ள வாக்கியங்களை நாம் எழுதலாம். First sentence. I have an
ஓல்ட் கார், என்னிடம் ஒரு பழைய கார் இருக்கிறது. ஐ என்ற வார்த்தை நான், அதாவது இந்த வாக்கியத்தில் பொறுத்தவரை என்னிடம், என்னிடம் ஒரு பழைய கார் இருக்கிறது. ஐ என்று வரப்பொழுது என்ன வார்த்தையை நாம் உபயோகிக்க வேண்டும்? ஹாவ். ஐ ஹாவ் அன் ஓல்ட் கார். ஐ ஹாவ் அ நியூ ஷர்ட். என்னிடம் ஒரு புது சட்டை இருக்கிறது. இது என்னுடைய சொந்த உதாரணம். இந்த படத்தில் கொடுத்த அந்த டேபிளில் இருந்து எழுதப்படவில்லை. இந்த வாக்கியம் மட்டும்தான் அந்த டேபிளில் இருந்து நாம் எழுதியிருக்கிறோம். அடுத்தபடியாக மை ரிலேட்டிவ்ஸ். மை ரிலேட்டிவ்ஸ் ஹாவ், என்னுடைய உறவினர்களிடம் பெரிய வீடுகள் இருக்கின்றனர். ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள், பன்மை வார்த்தை. என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினர்களிடம் பன்மை வார்த்தை தே, வி போன்றவைதான். என்னுடைய உறவினர்கள் பன்மை வார்த்தை வரும்பொழுது ஹாவ் என்னக்கூடிய வார்த்தையை உபயோகிக்கிறோம். மை ரிலேட்டிவ்ஸ் ஹாவ் பிக் ஹவுசஸ். பெரிய வீடுகள் என்னுடைய உறவினர்களிடம் இருக்கின்றன. மை ரிலேட்டிவ்ஸ் ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். யூ கேன் ரைட் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒண்ணு பிக் ஹவுசஸ் என்று எழுதலாம், பெரிய வீடுகள் என்ற வார்த்தையை எழுதலாம், அல்லது பிக் ஹவுசஸ் பதிலாக நல்ல நண்பர்கள், குட் ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கூடிய வார்த்தைகளையும் நாம் எழுதலாம், பயன்படுத்தலாம். மை பெட், என்னுடைய செல்ல பிராணியிடம் ஒரு ரப்பர் பந்து இருக்கிறது. மை பெட் ஹேஸ், ஹி, ஷி, இட். பெட்டுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பிரதிபெயர் சொல் என்னவாக இருக்கும்? இட், அது. அதனிடம் ஒரு ரப்பர் பந்து இருக்கிறது. என்னுடைய செல்ல பிராணியிடம் ஒரு ரப்பர் பந்து இருக்கிறது. மை பெட் ஹேஸ் அ ரப்பர் பால், a small ball. யூ, உன்னிடம். யூனா நீன்னு இந்த இடத்துல சொல்றது. இந்த வாக்கியத்தின் பொருள்படி உன்னிடம், யூ ஹாவ் அ பிக் கார். உன்னிடம் ஒரு பெரிய கார் உள்ளது, இருக்கிறது. அடுத்த சப்ஜெக்ட் என்னுடைய அம்மா, மை மதர். மை மதர் ஹேஸ் அ ரீடிங் புக். ஒரு படிக்கும் புத்தகம் என்னிடம், என்னுடைய அம்மாவிடம் இருக்கிறது. மை மதர் ஹேஸ் அ ரீடிங் புக். தே ஹாவ், தே என்ற வார்த்தை பன்மை வார்த்தை. பன்மை வார்த்தை என்ற பொழுது ஹாவ் எனக்கூடிய இந்த துணை வினை சொல்லை பயன்படுத்துவோம். அப்பொழுது இதனுடன் அ அல்லது ஆன் உபயோகிப்போமா? நம்ம உபயோகிக்க மாட்டோம். ஏன் உபயோகிக்க மாட்டோம்? ஏன்னா இதுவே பன்மை வார்த்தை. ஒரு பொருளும் ஒரு பொருளை பற்றி நாம் பேச மாட்டோம். தே ஹாவ், அல்லது ஆன் ப்ளூரல் சப்ஜெக்டுக்கோ ப்ளூரல் ஆப்ஜெக்டுக்கு நம்ம உபயோகிக்க மாட்டோம். தே ஹாவ் கலர் பென்ஸ். தே ஹாவ் அ கலர் பென்ஸ் அப்படி சொல்ல முடியுமா? னா சிங்குலர் ஃபார்ம், அதாவது ஏதாவது ஒரே ஒரு பொருள் இருக்கு, ஒரு விலங்கு, ஒரு பட்சி. இந்த ஒருமை வார்த்தையாக இருக்கும் பொழுதுதான் நாம் அல்லது an என்னக்கூடிய இந்த ஆர்டிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். தே ஹாவ் கலர் பென்ஸ். தே ஹாவ் கலர் புக்ஸ். கலர் அடிக்கக்கூடிய புத்தகங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. தே ஹாவ். The teacher, அந்த ஆசிரியரிடம் ஒரு பழைய ரேடியோ இருக்கிறது.
அப்பொழுது என்ன ஆகும்? த டீச்சர், தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒருமை வார்த்தை. டீச்சர்ஸ்னு சொல்லல. டீச்சர் ஆசிரியர், அவரிடம், த டீச்சர் ஹேஸ் அண்ட் ஒரு பழைய ரேடியோ பெட்டி அந்த ஆசிரியரிடம் இருக்கிறது. டீச்சர் ஹேஸ் அன் ஓல்டு ரேடியோ. மை ஃபாதர், என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பாவிடம் ஒரு சிறிய கார், சின்ன கார் இருக்கிறது. மை ஃபாதர் ஹேஸ் a ஸ்மால் கார். I'm waiting for you to make note of these sentences. இந்த பதில்களை எழுதிக் கொள்வதற்காக நான் ஒரு நிமிடம் காத்திருக்கிறேன். I have an old car. என்னிடம் ஒரு பழைய கார் இருக்கிறது. இல்லாட்டி I have a big car. இங்க ஏன் and வந்திருக்கு? ஓ என்னக்கூடிய எழுத்து ஒரு வவல் எழுத்து. வவல் எழுத்துக்கு முன்பாக and என்ற ஆர்டிக்கலை நாம் பயன்படுத்துவோம். இதுவே என்னிடம் ஒரு பெரிய கார் இருக்கிறது என்ற வாக்கியத்தை நான் எழுத வேண்டும் என்றால் I have a big car. அப்ப என்ன இருக்கும்? A big and old. It's because this is a consonant letter. எழுத்தான B என்பது ஒரு கான்சனன்ட் எழுத்து. AEIOU இந்த 5 எழுத்துக்களில் வார்த்தைகள் துவங்குகிறது என்றால் அதற்கு முன்பாக an என்று நாம் உபயோகிப்போம். an எனக்கூடிய ஆர்டிக்கலை நாம் உபயோகிப்போம். அதுவே ஒரு கான்சனன்ட் எழுத்துடன் இருக்கக்கூடிய வார்த்தை. அதற்கு முன்பாக என்ன ஆர்டிக்கல் பயன்படுத்தணும்? I have a big car. I have an old car. இங்கு வார்த்தையானது old, பழைய. ஓ என்பது ஒரு வவல் லெட்டர். அதனால் அதற்கு முன்பாக an என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த சென்டென்ஸை நீங்க இப்படி எழுதலாம். I have a big car. அப்ப என்னாகும்? I have an big carன்னு எழுத மாட்டோம். I have a big carன்னு எழுதும். My relatives have big houses. Or you can tell my relatives have good friends. என்னுடைய உறவினர்களிடம் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய உறவினர்களிடம் பெரிய வீடுகள் இருக்கின்றன. Have big houses. வீடுகள். My pet has a rubber ball. என்னுடைய செல்ல பிராணியிடம் ஒரு ரப்பர் பந்து இருக்கிறது. உன்னிடம் ஒரு பெரிய கார் இருக்கிறது. You have an useful book. உன்னிடம் ஒரு உபயோகமான புத்தகம் இருக்கிறது. You have an useful book அப்படின்னு சொல்லலாம். As the car is repeated, I'll write as you have an useful book. உன்னிடம் ஒரு உபயோகமான புத்தகம் இருக்கிறது. And ஒரு புத்தகம். அதனால் and அது மட்டுமல்லாமல் you என்னக்கூடிய யூஸ்ஃபுல் என்ற வார்த்தை யூ என்னக்கூடிய எழுத்துடன் ஆரம்பிக்கிறது. யூ ஆன எழுத்து ஒரு வவல் லெட்டர். வவல் லெட்டரில் துவங்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் an useful book.
My mother has a reading book. They have color pens. The teacher has an old radio. ஒரு பழைய ரேடியோ ஆசிரியரிடம் இருக்கிறது. My father has a small car. Okay, we'll have a small activity in word bond pertaining to this has and have. One moment, I'll share the screen. அவனிடம் ஒரு பென்சில் இருக்கிறது. மூன்றாவது நபர் அவன். அவனிடம் ஒரு பென்சில். He has a pencil. அவனிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. அதே போல் ஒருமை வார்த்தை அவள். மூன்றாவது நபர் has. அவர்களிடம் கணினிகள் இருக்கின்றனர். They have computers. சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு? They, அவர்கள். அவர்கள் என்று வரும்பொழுது என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? Have. He has a ruler. அவனிடம் ஒரு ரூலர் அல்லது ஸ்கேல் இருக்கிறது. மாணவர்கள். The students have paper. The students has paper. What will you tell? The students have paper. மாணவர்களிடம் பேப்பர் தாள் இருக்கிறது. Plural form, பன்மை வார்த்தை. மாணவர்கள் என்பது ஒரு பன்மை வார்த்தை இல்லையா? என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. என்னிடம். I have a pen. I என்ற வார்த்தை சப்ஜெக்டில் வரும்பொழுது என்ன வார்த்தை வினை சொல்லாக பயன்படுத்துவோம்? துணை வினை சொல்லாக have. So this activity 11 is completed. We'll move on to activity 12. Unit 7, again a fine day is the unit name. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டி தான் இந்த இரண்டுமே. ஆக்டிவிட்டி 11, ஆக்டிவிட்டி 12 இரண்டாவது டேர்முக்கு சம்பந்தப்பட்ட போர்ஷனை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். படத்துடன் நான் கொடுத்திருப்பேன். முதலில் நான் இந்த கவிதையை வாசித்து காமிக்கிறேன். பிறகு லைன் பை லைன் மீனிங் படத்துடன் நாம் காணலாம். Rain, மழை. When the rain comes down, drip drop, flutter fingers down in front of you. உங்கள் விரல்களை மழை சாரலில் இப்படி தூவுவது போல் நீங்கள் காமிப்பீர்கள். Windshield wipers flip flop. அந்த கார் கண்ணாடிகள், அந்த கார் கண்ணாடிக்கு மேல் ஒரு வைப்பர் இருக்கும். அதாவது வண்டி ஓட்டுநர், அதாவது காரை ஓட்டிக் கொண்டிருக்கும் நபர் மழையில் ஓட்டிக்கொண்டு இருந்தால் அப்பொழுது என்ன ஆகும்? இந்த வைப்பர் இல்லைன்னா ஓட்டுறதுக்கே சிரமமாக இருக்கும் இல்லையா? So that viper will be moving flip flop. மேலும் கீழுமாக. Bend arms in front and move them side to side.
Boots in the puddles, flip flop, flip flop. நீங்கள் காலில் ஷூவை அணிந்திருக்கிறீர்கள். அந்த மழை நீரில் நடக்கும் போது சத்தம் கிடைக்கும், கேட்கும் இல்லையா? அந்த மழை நீர்ல நடக்கும்போது மேலும் கீழுமாக நீங்கள் காலை வைப்பீர்கள். ஐ விஷ் தி ரெயின் வுட் நெவர் ஸ்டாப். மழை விடாம இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். பெஞ்சுட்டே இருக்கணும், மழை இருந்துட்டே இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ட்ரிப் ட்ராப் ட்ரிப், flip flop flip, flip flop flip flop. So with this, the poem comes to an end. We'll see along with the pictures. When the rain comes down, drip drop drip drop. See the drops of the rain comes down. அப்படிங்கிற சத்தத்துல விழும் இல்லையா மழை நீர். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னலுக்கு வெளியில நம்ம கையை வச்சுன்னு அந்த மழை சாரல் நம்ம கையில வர்ற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா? Flutter fingers down in front of you. இதை போல்தான் நாம் மழை வந்தால் வீட்டின் வாசலில் அந்த கதவுக்கு வெளிப்புறமாகவோ அல்லது ஜன்னலின் வெளிப்புறமாகவோ கையை இப்படி நீட்டிக் கொள்வோம். அந்த மழை நீர்த்துளிகள் நம்மளுடைய கையில் விடும். So it comes down, the sound drip drop drip drop. Windshield wipers flip flop flip flop. உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தோம்னா புரியும்னு நினைக்கிறேன். இந்த காரின் மேல் இருக்கக்கூடிய அந்த விண்ட்ஷீல்டுக்கு மேல் இந்த வைப்பர்ஸ் மேலும் கீழுமாக சைட்வேஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வரும். கிளாஸ கிளீனா வச்சுக்கும், ஓட்டுநருக்கு சிரமம் இல்லாதபடி பார்த்துக்கணும். Windshield wipers flip flop flip flop. Bend arms in front and move them side to side. Like this they are trying to tell. அப்படிதானே மூவ் ஆகும் இந்த விண்ட்ஷீல்ட் sideways. So that is why they are telling bend arms in front and move them side to side. Boots in puddles, flip flop flip flop. காலில் அணிந்திருக்கக்கூடிய பூட்ஸ்கள் இந்த மழை நீரில் நடக்கும் பொழுது எப்படி நடக்கிறது, இந்த ங்கிற சத்தம் கேட்கும் இல்லையா நீர் நிறையாக இருந்தால். Boots in the puddles, flip flop flip flop, move feet up and down. I wish the rain would never stop. மழை இருக்கவே வேண்டாம், அப்படியே பெஞ்சுனே இருக்குங்கிற எண்ணம் எனக்கு தோன்றுது. Drip drop drip. So from the leaves the raindrops are falling down. The sound, the drip drop drip drop சத்தம் இல்லை மேல் விழுவ சத்தம், அல்லது நீங்கள் குடை பிடித்துக் கொண்டு செல்கிறீர்கள் என்றால் அதில் அந்த சத்தமானது உங்களுக்கு கேட்கும். Drip drop drip, flip flop flip, flip flop flip flop. This poem comes to an end. மழை ஒரு நாளைக்கு மழை பெய்யுதுன்னா இப்படி நம்ம விவரிப்போம். கனமழை இருக்கக்கூடிய நாள், ஹெவி ரெயின், மழை துளிகள், மண்ணுடன் இருக்கக்கூடிய பூட்ஸ்கள், பெரும் துளிகள், ஹியூஜ் டிராப்ஸ், விண்ட் ஸ்கிரீன் வைப்பர்ஸ். Share the screen. இதான் நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி 12, ரிசைட் அண்ட் என்ஜாய். இதைதான் நம்ம படிச்சு பார்த்தோம். படங்களுடன் பார்த்தது உங்களுக்கு ஆர்வமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மழை என்றால் யாருக்குதான் பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இல்லையா? மழை வந்ததுன்னா அதுல போய் நனையறதுக்கு ஆசைப்படுவோம். மழை வந்ததுன்னா நமக்கு ஸ்கூல் விடுமுறை கிடைக்கும் இல்லையா? அதெல்லாமும் இருக்குல்ல. So we are describing a raining day using these phrases. Heavy rain, மிக கனமழை, மழை துளிகள், rain drops, muddy boots,
மண்ணுடன் இருக்கக்கூடிய அந்த காலணிகள், அந்த பூட்ஸ். ஹியூஜ் ராக்ஸ், பெருந்துளிகள். விண்ட்ஸ்கிரீன் வைப்பர்ஸ், as I showed you the picture earlier. இந்த ஜன்னலை தொலைக்கக்கூடிய அந்த வைப்பர்கள். Select the words that describe the nouns given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள, அதாவது ஏல இருந்து ஹெச் வரைக்கும் சில வார்த்தைகள், பேர் செயல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை நாம் விவரிக்குமாறு சில வார்த்தைகள் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. பியூட்டிஃபுல், கிரீன், ப்ளூ, கிளியர், சன்னி, ஃபைன், லவ்லி, ஸ்மால், பிக், கூல், ஹாட், டால், ஜெயிண்ட், மடி, ரவுண்ட். இந்த வார்த்தைகள்லாம் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்னு சொல்லப்படுது. டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஆர் நத்திங் பட் அட்ஜெக்டிவ்ஸ். பெயர் சொல்லை பற்றி விவரிக்கக்கூடிய வார்த்தை. எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல்? அழகான வீடு, பியூட்டிஃபுல் ஹவுஸ். உயரமான ஒட்டக சிவிங்கி. புதிய கார், நியூ கார். பழைய ரேடியோ, ஓல்டு ரேடியோ. இந்த பெயர் சொல்லின் வார்த்தை மட்டும் அல்லாமல் அது எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல் என்ற விவரம் இந்த டிஸ்கிரைபிங் வேர்ட் எனக்கூடியது தெரிவிக்கிறது. அந்த டிஸ்கிரைபிங் வேர்டை தான் நம்ம ஆங்கிலத்துல அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க கீழே இந்த ஏல இருந்து ஹெச் வரைக்கும் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, பெயர் சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த பியூட்டிஃபுல், கிரீன், ப்ளூ இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் அதை விவரமாக சொல்லலாம், எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல் என்று. டே, வெயிலுடன் இருக்கக்கூடிய நாள். சன்னி டே, ரொம்ப வெயிலா இருக்கு. இந்த நாள் மிகவும் வெயிலாக இருந்தது. இட் வாஸ் a sunny day. ஸ்கை, தெளிவாக இருந்த வானம் என்று சொல்லலாம். கிளியர் ஸ்கை, ப்ளூ ஸ்கை, நீல வண்ணத்தில் இருந்த வானம். கார்டன், lovely garden or beautiful garden. So these words, sunny, clear, lovely or beautiful, all of them are describing words. இந்த வார்த்தைகள் அனைத்துமே டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், விவரிக்கக்கூடிய வார்த்தைகள். அதாவது பெயர் சொல்லை விவரிக்கின்றன. எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல்? லவ்லி ஆர் பியூட்டிஃபுல் கார்டன், மண்ணுடன் இருக்கக்கூடிய நீர், மடி வாட்டர், or you can tell clear water. ட்ரீஸ், மரங்கள், பசுமையான மரங்கள், கிரீன் ட்ரீஸ். பேர்ட்ஸ், பறவைகள். ஸ்மால் பேர்ட்ஸ், சின்ன பறவைகள், ஸ்மால் பேர்ட்ஸ். giant clouds, மேகங்கள், பெரிதாக இருக்கக்கூடிய மேகங்கள்.
கூல் பிரீஸ், சில் என்ற காற்று. கூல் பிரீஸ். இந்த வார்த்தைகள் எல்லாம் சன்னி, கிளியர், ப்ளூ, லவ்லி, பியூட்டிஃபுல், மடி, மண்ணுடன் இருக்கக்கூடிய நீர். கிளியர், green, small, gained, cool. All these are all describing words. Describing words நம்ம என்னன்னு கூப்பிடுறோம் ஆங்கிலத்துல? Adjectives. Adjectives are also called as describing words. விவரமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள். எதை பற்றி? ஒரு பெயர் சொல்லை பற்றி. வேறு சில உதாரணங்கள் நாம் பார்த்தோம் என்றால், டால் பில்டிங், உயரமான கட்டிடம். தின் ஷீட், மெல்லியதான ஒரு ஷீட். தின் ஷீட். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். So all these are all describing words. So pertaining to this describing words, we have a word wall quiz. We'll solve them. Describing words na என்னன்னு புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? Has everyone understood? Describing words na என்ன? இந்த உதாரணங்களோட சொல்லி புரிய வச்சது. டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணது, அதாவது சூட்டபிள் டிஸ்கிரைபிங் வேர்டை சூஸ் பண்ணது, இதெல்லாம் புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? Okay. Thinking that you have understood, we'll move on to a small activity in word wall. நீங்களே பதில் சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். You need to identify the describing words. An apple is red, orange, square. என்ன பதில் சொல்லலாம் இதுக்கு? அந்த ஆப்பிள் பழத்தை நீங்கள் விவரமாக அதை டிஸ்கிரைப் செய்கிறீர்கள். எப்படி சொல்லலாம்? An apple is red. It's a red apple. சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் பழம். சிவப்பு ஆப்பிள். ஆப்பிள் என்பது பெயர் சொல். இதுதான் டிஸ்கிரைபிங் வேர்ட். A dog is fluffy, green, yellow. இந்த நாயானது பச்சையாக இருக்கிறது, மஞ்சளாக இருக்கிறது, புசு புசு என்று இருக்கிறது. A dog is fluffy. A lemon is large, sour, crunchy. மொறுமொறுவென்று இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, புளிப்பாக இருக்கிறது. எலுமிச்சைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவை என்ன?
புளிப்புத்தன்மை இல்லையா? It's a sour lemon. And iPad is salty, round, fun. Candy is sweet, hungry, round. The candy வந்து இனிப்பாக இருக்கிறது. Candy is sweet. See whether it is right? Yes, it is right. A banana is yellow, round, old. வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. மஞ்சள் நிறத்தின் வாழைப்பழம், ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய வாழைப்பழம், பழைய வாழைப்பழம். For banana, what is the suitable describing word? It is yellow banana. Shall we check? Yes. A worm is ஒரு புழு, பெரிதாக இருக்கிறது, ஒல்லியாக, slimy, noisy. A worm is slimy, we'll see. Yes, it is right. Flowers are delicious, young, pretty. அற்புதமான சுவையுடன் இருக்கிறது. பூக்கள்லாம் சுவையா பார்ப்போம் நம்ம, அழகாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்? pretty. Scissors are blue, sharp. கத்திரிக்கோள்கள் ஷார்ப்பாக இருக்கின்றது, நீளமாக இருக்கிறது. ப்ளூ என்றால் இந்த கோந்து போன்றது. For scissors, what do we use as describing word? Sharp. Music is round, loud, yellow. இசை சத்தத்துடன் இருக்கிறது. Music is loud. Yes. So I hope you were able to describe the given noun. கொடுக்கப்பட்ட பெயர் சொல்லை நீங்கள் விவரிக்க முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். So with this, I shall end my session here. We will again meet in the next class with an interesting activity. Thank you so much, friends. நன்றி, வணக்கம்.